தெய்வங்கள் எல்லாம் போத்தே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. அப்பன் எனக்கு அப்பன் பாவம். என் அப்பன் சொல்லி நான் ஒன்றும் கேட்கல. பாவம் நேற்றும் அவரை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி. அப்பா அப்பா லே அப்பா என்ன மக்கா லே லே இல்ல அப்பா மன்னிக்கிறப்பா மன்னிச்சு. அப்பா நான் உன் பேச்ச கேட்கவே இல்லை. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லப்பா. அப்போ எனக்கு மனசுல ஒன்றும் கிடையாது மச்சான். பிள்ளை ஐயோ பாவம் பிள்ளை. பாட்டுங்க பாட்டு எல்லாம் பாட்டுங்க பாட்டு. அப்பா உனக்கு என்ன ஆசை அது எல்லாம் நிறைவேற்றேன். இந்த மகன் தங்கப்பேன். அப்பனுக்கு நான் தங்கப்பேன். புரிஞ்சா? என்னது தங்கப்பேன்? புரிஞ்ச உனக்கு? புரிஞ்சாரா? சும்மா விளையாட்டுக்கு செய்ய. அப்பா உனக்கு ஆசை எல்லாம் நிறைவேற்ற இந்த மகனுக்கு கடமை. புரிஞ்சா? அப்ப நீங்க இதுதான் சந்தோஷம். நீ என்ன செய்ய, நாளைக்கு காலைல 7 மணின்னா ரெடியா இருக்க. சரியா? நான் எழுப்பிடு கண்டிப்பா. அலாரம் வச்சுட்டு தான் படுப்பேன். இங்க இருந்து உன்னை நான் கோவாவுக்கு கூட்டுட்டு போறேன். எங்க கூட்டுட்டு போறேன்? கோவா கூட்டுட்டு போறேன். ஆமா. நீ என்ன செய்ய, ரெடி ஆகி நிற்க. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் வாங்கி தரேன். இதான் இந்த மகனுக்கு ஆசை. சரியாப்பா? எல்லப்போ அப்பா சரி மக்கா சரி. ரெடியாக நிற்க. காலைல பார்ப்பேன். புரிஞ்சா? ரெடியாவா? தொலைச்சி விடுவேன். ஒழுங்க ரெடியாகலண்ணா. ரெடியாகி வாரேன். ஓகே சரி தங்கம், போய் படுத்து தூங்கு தங்கம். ஓகே குட் நைட். ஒரே வார்த்தை குட் நைட். சரியா? தூங்கு. சரி மக்கா சரி. குட் நைட். குட் நைட் மக்கா. நீ க்ளவுஸு போட்டு தூங்குவியோ, மூக்கில் பஞ்சு வச்சுட்டு தூங்குவியோ, ஒன்றும் போடக்கூடாது. அப்படியே தூங்கு. ஒன்றும் இல்லை, நாளைக்கு கோவா போகிறோம். அப்படி உன்னை காஷ்மீர் கூட்டிட்டு போகிறேன். சரியா? ஓகே குட் நைட். பாய். குடிச்சிருக்கான், கொஞ்சம் போல குடிப்பான். மற்றபடி ஒன்றும் இல்லை, நல்ல பையன். இல்லை அப்புறம் மேலே பாசத்துலேயே நிற்கான். என்னதான் இருந்தாலும் வாழை போல சொன்னாலும் என்ன கூட்டு போகிறேங்க நம்மள கோவாக்கு. ஆமாம். இன்னொன்று என்னன்னா பேர் சொல்லி கூப்பிடல வச்சலாம், மரியாதை தந்துருக்காம இல்லையா? நானும் சின்ன பிள்ளையாவன அப்படிதான் இருந்தேன். என்ன வேலை இருக்கு. சரி நம்ம தூங்கிட்டு காலையில் எழும்பி கோவாவுக்கு போனோம். காஷ்மீருக்கு போனோம் இல்லையா? குளிர் போ. அது கோவாலிக்கு க்ளவுஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு சாக்ஸ் வாங்கணும், க்ளவுஸை வாங்கணும். ரெண்டும் போட்டாதான் கோவா அங்கே காஷ்மீருக்கு போனால் கரெக்டாக இருக்கு. தங்கப்பா பிள்ளை நல்ல தூக்கம். மக்களே எலும்பு மக்கா. என்ன ஓய், என்னாச்சு?
தூங்குனா இப்படி ஆகும் இப்படி வேண்டாமா? என்ன டைம் ஆச்சு இல்லையா? ஓய், இது என்னது? என்ன கோலம்னு? கோவாக்கு போகணும். அண்ணே இங்க பாருங்க, இங்க வந்து பாருங்க, ஒரு கூத்த பாருங்க. என்னண்ணே பங்கப்பண்ணே, என்னாச்சு? இது என்ன கோலம்? இங்க ஒரு கூத்து நடக்க வர எங்க வீட்டுல. இவர் செய்ய வேண்டிய வேலை பாருங்க. இவர் பாவம் பாவம் சொன்னீங்க. இங்க பாருங்க, பெரிய மனுஷன் தானே வைநீர். நான் பார்த்தனால பிரச்சனை இல்லை. இப்போ வேற யாராவது பார்த்துருந்தா இல்லை, இவர் வெளியில இறங்கி இந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே போய் யாராவது கூட்டுரு போய் இவர் கிட்னி எடுத்திருந்தா, இவர் கோவா போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு வேற எங்க போய் காஷ்மீர் இப்படி போய் வெளியே போய் யாராவது கிட்னி எடுத்திருந்தா, கிட்னி கிடையாது இவருக்கு, 2 கிறிஸ்மஸ் போல அளவு தான் இருக்கும். அதை எடுத்திருந்தா அது 150 ரூபா கிடைச்சா லாபம் தானே உங்களுக்கு. உங்க பிரச்சனை நேற்று நான் உங்களுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணி கொடுத்தாச்சு, திருந்த பாடு இல்லை, அப்படிதானே? அவன் தான் சொன்னான். அவன் தான் சொன்னான். ஆமா, இவர் இப்படி போகி நிற்காரு பார்த்துங்க. நம்ம கண்ணு நம்ம கொஞ்சம் திரும்பி வந்து இவர் போயிருப்பாரு. இப்போ இறங்கி இவரை என்ன செய்யுது? முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டாச்சு. அங்கே இடந்து கூத்து கலைஞர்கள் அனுப்பி விட்டாங்க. ஒரு இடத்துல விட முடிய மாட்டாங்க. ஊர் கூத்து அன்னைக்கு என்ன கையை பிடிச்சிட்டு நிற்காரு. ஒவ்வொரு நாளை வச்சு கூட அட்டாசத்துக்கு அளவே கிடையாது. இப்ப பாரு, இங்க பாரு, இல்லைங்க ஒரு நிமிஷம், அது என்ன கையில வச்சிருக்காரு? அங்க தாரம் தாரம் பேக் என்ன இருக்குன்னு பாப்போம். வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி டைப் இருக்கு. ஓவர் இது என்னது போய்? அது அங்க போய் கடல்ல குளிக்குது. பழைய அடிக்கிறது. ஆமா, அது நான் முன்னாடி அதை யூஸ் பண்ணி அதை பத்திரமா வச்சிருந்தேன். நாளைக்கு கோவாவுக்கு போறோம். இதை போட்டு இவரு குளிக்க கூடியதை யோசிச்சு பாத்துக்கோங்கண்ணே. இதை அவர் எடுத்து வச்சிருக்காரு. சரியா? கோவாவில் குளிச்சுட்டு போடுறதுதான். எப்படி இருக்கு இவருக்கு? அதை காமிச்சார். ஒரு பெரிய மேட்டர் இருக்கு அவருக்கு. பழைய துணியா இருக்குது. இங்க இருக்கு. இதை போட்டு அவர் குளிச்சுட்டு நிற்பாராம். இதை நான் அவர் கூட்டுக்கு வர போகணுமா? இதுல 2 கால் போகும். இவ்வளவு பெரிய ஓட்டை எடுத்து. ஓ அப்பா, டெய்லி என்னதான் நடக்குது இல்லை. பக்கத்துல ஒரு வீட்டில் நான் இருந்துட்டேன். அவ்வளவு பிரச்சனை இவரால. வயசான காலத்துல என்ன பாடுபடுத்து. இப்பவுமே இப்படி இருக்காரு. நான் முன்னாடிலாம் கொடுமைப்பா. முதல்ல வீட மாறணும்.